வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கொரியர் பிஸ்னஸோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, ஹவு டு அப்ரோச் கொரியர் பிஸ்னஸ், அப்புறம் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் ஃபார் கொரியர் பிஸ்னஸ். அதாவது இந்த கொரியர் பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அந்த அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லுவோம். செக்யூரிட்டி டெபாசிட்னா என்ன, எவ்வளோ அமௌண்ட்டு, எதுக்காக கட்டுறோம், இந்த ரெண்டு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கொரியர் பிஸ்னஸ் கோர்ஸோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம அந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு அதோட கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிதல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் கொரியர் பிஸ்னஸோட பார்ட் 3 வீடியோவில் ஹவு டு அப்ரோச், அதாவது இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் வந்து அப்ரோச் பண்ணுறது வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நீங்கள் எந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ, உதாரணத்துக்கு டிடிடிசி நான் எடுத்துக்கிறேன். ஸோ டிடிடிசி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதோட நீங்கள் வெப்சைட் போங்க, வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். வெப்சைட் விசிட்டில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ் ஆர் ஜாயின் வித் அஸ்ன்னு ஒரு கண்டிப்பாக அந்த ஹோம் பேஜில் வந்து ஒரு ஹெட்லைன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். கான்டாக்ட் அஸ் ஆர் பிகம் எ பார்ட்னர். நீங்கள் அதில் போனீங்கன்னா அப்ளை நவ் ஆர் பிகம் எ பார்ட்னர், இந்த மாதிரி ரெண்டு இருக்கும். இது கண்டிப்பாக ஒன்று அப்ளை நவுன்னு வரும், இல்லைனா இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ பார்ட்னர் அந்த இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அதில் வந்து நீங்கள் அப்ளை நவுன்னு சொன்னாலே அடுத்தடுத்து வரும் உங்களுடைய பேசிக் டீட்டெயிலு, இல்லை வந்து ரைட் மெயில் டு அஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு தான் இருக்கும். அப்ளை நவுன்னு சொன்னால் ஒரு சில நேரத்தில் வந்து நேமு, கான்டாக்ட் நம்பரு, லொக்கேஷன், அப்புறம் வந்து சிட்டி, இந்த மாதிரி தான் கேட்கும். இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, அதிலே வந்து கான்டாக்ட் அஸ்ன்னு போனீங்கன்னா ப்ளீஸ் ரைட் டு அஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெயில் ஐடி நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஒரு மெயில் பண்ணணும். ஸோ அந்த மெயில் எப்படி மெயில் பண்ணுறது வந்து நான் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். நான் எப்படி மெயில் பண்ணேன், அவங்க பதிலுக்கு எப்படி அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன கம்யூனிகேஷன் நான் வீடியோ எண்டில் வந்து ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பட் இந்த மெயில் அப்ளை நவ் இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், மெயில் நவுன்னா நீங்கள் அவங்க அதோட மெயில் ஐடி நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமில் உள்ள மெயில் ஐடியிலேருந்து அவங்களுக்கு அனுப்பணும். மெயிலில் வந்து அது மாதிரி நான் இந்த கொரியர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இங்கிலீஷ்லாம் எழுதணும், நோ அதர் லாங்குவேஜ், ஒன்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். இது மாதிரி எனக்கு வந்து கொரியர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எழுதிட்டு உங்கள் நேமு, கான்டாக்ட் நம்பர், ஜிஎஸ்டி நம்பரு, எல்லா டீட்டெயிலும் வந்து அதிலே போட்டு அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் மெயில் அனுப்பணும். அப்ளை நவுன்னு சொல்லிட்டா அவங்களே வந்து ஆப்ஷன் அந்த நேம், கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன், சிட்டி, பின்கோடு, இமெயில் ஐடி, அது எல்லாமே வந்து அவங்களே வந்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ணால் போதும், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில் தான், இதான் மெயின் டீட்டெயில். இப்போது இன்னொரு சொல்கிறேன். இப்போ ஒரு கொரியரோட எந்த கொரியர் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறீங்களோ அதோட வெப்சைட் போங்க. வெப்சைட்டில் வந்து கான்டாக்ட் அஸ்ஸு, இல்லை ஜாயின் வித் அஸ்ஸு, இல்லை பிகம் எ பார்ட்னர், இந்த மாதிரி ஆப்ஷனில் போயிட்டு அவங்க மெயில் ஐடி அனுப்ப சொல்லியிருந்தா மெயில் பண்ணுங்கள். இல்லை அப்ளை நவ் ஆப்ஷன் இருந்தால் அப்ளை நவ் கொடுங்க. அப்ளை நவ்வில் வந்து ஏற்கனவே அவங்கள்ட்ட பேசிக் டீட்டெயில் கேட்பாங்க, புதுசாக எதுவும் டீட்டெயில் கேட்க மாட்டாங்க. இந்த நீங்கள் ரைட் மெயில் அப்படின்னா நீங்கள் மெயில் அனுப்பிச்சிருந்தா உங்கள் மெயிலுக்கு ரிப்ளை வரும். அப்ளை நவ்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தா சம்டைம் ஃபோன் கால் வரும், சம்டைம் வந்து மெயிலும் ரிப்ளை வரும். நீங்கள் அனுப்பிச்ச மெயிலுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வரும். ஸோ இதான் அந்த மெத்தடு. ஸோ இது முடிஞ்சப்போ என்ன ஸ்டெப் அப்படின்னா, ஒரு 1 வீக் வெயிட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் ஒன் வீக்கில் உங்களுக்கு ரிப்ளை வந்தாலோ, இல்லை மெயில் ஃபோன் கால் வந்தாலோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் டைரெக்டாக நீங்களே ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஃபோன் பண்ணி கேட்குறது வந்து இட்ஸ் நாட் அஃபிஷியல், சரிங்களா? ஸோ ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு நான் கொரியர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்காதீங்க. எதாக இருந்தாலும் மெயிலில் கேளுங்க. 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் 1 வீக்குள்ளே உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் மறுபடியும் வந்து ரிமைண்டர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கு மேலே வந்து நீ ஃபாலோ பண்ண முடியாது.
இதான் வந்து ப்ரொஃபஷனல் மெத்தடு. இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் மெத்தட் இல்லாமல் என்ன மெத்தட் அப்படின்னா கீழே ஒன்று நோட் பண்ணியிருக்கேன். பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரில. சம்டைம் ஒர்க் ஆகலாம், பட் 90% ஒர்க் ஆகாது. இப்போ நியரஸ்ட் பிரான்ச் ஆஃபீஸ் உங்களுக்கு ஏதாவது கொரியர் ஆஃபீஸ் இருந்தால், அதாவது நீங்கள் எந்த கொரியர் எடுக்க போகிறீங்களோ அந்த கொரியரோட நியரஸ்ட் ஆஃபீஸ் இருந்தால் அங்கே எப்படி ஒரு மேனேஜர் இருப்பாங்க டேரெக்டாக கம்பெனிலேருந்து. அவங்க கான்டாக்ட் நம்பர் கிடைச்சா அவங்க மூலிமா நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த எந்த கொரியர் எடுக்க போகிறீங்களோ அதை டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, அதாவது டெலிவரி பாய்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்தால் கூட அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 பேரையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்ககிட்ட இருந்து கான்டாக்ட் நம்பர் வாங்கினீங்கன்னா ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணணும், எப்படி ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். ஸோ 2வது மெத்தடு வந்து இட்ஸ் நாட் அஃபிஷியல் மெத்தடு. பட் நீங்கள் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நியர்ஸ்ட் ஆஃபீஸ் யாராவது தெரிஞ்சாலோ இல்லை அங்கே வேலை செய்கிறவங்க டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வேலை பார்க்குறவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்தால் கூட நீங்கள் அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணுங்கள். ஒருவேளை அவங்க மூலிமா உங்களுக்கு இந்த கான்டாக்ட் நம்பர் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதான் வந்து அப்ரோச் மெத்தடு. எல்லா கொரியரும் இதே ப்ரொசீஜர் தான். அது நீங்கள் ப்ளூ டாட் எடுத்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் கொரியர் எடுத்தாலும் சரி, டிடிசி கொரியர் எடுத்தாலும் சரி, மெத்தடு தான். நீங்கள் வெப்சைட் போகிறீங்க, அங்கே போயிட்டு கான்டாக்டர்ஸோ இல்லை ஜாயின் வித்தோ இல்லை பிகம் பார்ட்னரோ ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்க. அவங்க மெயில் அனுப்பிச்சோன்னா மெயில் அனுப்புறீங்க, இல்லை அப்ளை நோ கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த அப்ளை நோவில் வந்து உங்கள் பேசிக் டீட்டெயில் கேட்பாங்க, கான்டாக்ட் டீட்டெயில் கேட்பாங்க. அப்புறம் ஒரு 1 வீக் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா மறுபடியும் ரிமைண்டர் போடுங்க. இன்கேஸ் காலோ இல்லை மெயில் வந்தாலோ அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் கால் பண்ணி என்கொயரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் மெத்தடு. நீங்கள் 2வது மெத்தட் வந்து நான் அன்ப்ரொஃபஷனல் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் நியரஸ்ட் பிரான்ச் யாராவது இருந்தால் கூட அவங்க மூலிமா கேட்டு பாருங்கள். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரில, பட் ட்ரை பண்ணுங்கள். இதான் வந்து ஹவு டு அப்ரோச். 2வது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட். அதாவது கொரியர் பிஸ்னஸில் வந்து எல்லா கொரியர்லையும் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணி ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடினா ப்ளூ டாட் கொரியர் ஸ்டார்டிங் எவ்வளோ அப்படின்னா 2.5 lakhs to 5 lakhs வரைக்கும் அவங்க வந்து நம்ம எடுக்கிற பொறுத்து எல்லா கொரியருமே வந்து அதாவது பேசிக் ஸ்டாண்டர்டு இல்லைன்னா ப்ரீமியம் ஸ்டாண்டர்ட்னு வச்சுருப்பாங்க. பேசிக்னா ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சுக்கலாம். இது பிரேம் இல்லை பிரேம் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஒரு பெரிய பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஏரியா பொறுத்து மாறும், சிட்டியை பொறுத்து மாறும். ஸோ இது வந்து நான் சொல்கிற இந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளூ டாட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து 2.5 lakhs up to 5 lakhs வரைக்கும் போவாங்க. அதிகபட்சமாக செக்யூரிட்டி டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. பிசினா ப்ரொஃபஷனல் கொரியரு ஸ்டார்டிங் 15,000 up to 75,000 வரைக்கும் உங்களுக்கு. அதான் அந்த நீங்கள் சின்ன ஷாப் மாதிரி எடுக்கணும் வந்து 15K ஆகும். இல்லை ஒரு பிரான்ச் ஆஃபீஸாக மாதிரி ஓப்பன் பண்ணால் மினிமம் 75. இதோட கூடுமே தவிர குறையாது. டிடிசி பார்த்தீங்கன்னா 1.5 lakhs to 2.5 lakhs. டெலிவரி பார்த்தீங்கன்னா 50,000 to 2.5 lakhs. எஸ்டி கொரியர் பார்த்தீங்கன்னா 10,000 ஆன்வன்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது அவங்க எஸ்டி கொரியர் வந்து இப்போ ஒரு சில பேர் தெரியும், ரொம்ப பெரிய கொரியர்னு சொல்ல முடியாது. இப்போ தான் அவங்க டெவலப் ஆகிற கொரியர். ஸோ ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 டெபாசிட் பண்ணால் போதும், நீங்கள் கொரியர் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஸ் பீஸ் 50,000 இருக்குது. ஸோ இதான் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டோட அமௌண்ட்டு. ஒவ்வொரு கொரியரும் எவ்வளோ அமௌண்ட் கட்டணுன்றதை இது வந்து ஆல்மோஸ்ட் 90 to 95% வந்து எல்லா கொரியர்லும் நான் சொன்னது மேட்ச் ஆகும். ஒரு சில கொரியர் வந்து இதை கூட்டலாம் இல்லை குறையலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா இந்த வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நீங்கள் பிளான் பண்ண முடியும், எந்த கொரியர் எடுக்கணும், அதாவது எவ்வளோ ப்ராஃபிட், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டீட்டெயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது வந்து இந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நாட் ரீஃபண்டபிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து எதுவுமே நமக்கு கை கிடைக்காது. இது எதுக்கு அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கஸ்டமரோட ப்ராடக்ட், அதாவது கொரியர் பண்ண ப்ராடக்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நாளைக்கு ஏதாவது போய் கேஸ் போட்டாங்கன்னா அப்போ நமக்கு வந்து அவங்க வந்து யார் பொறுப்பு? நம்ம சப்போஸ் நம்ம டிடிசி கொரியர் எடுத்தால் அவங்க தான் பொறுப்பு. அவங்க மூலிமா அந்த கஸ்டமர் யார் லாஸ் பண்ணாங்களோ, நான் யார் பொருளை மிஸ் பண்ணமோ அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அதாவது இழப்பீடு தொகைன்னு சொல்லுவோம். அது கொடுக்கறதுக்கு நம்ம அமௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. செக்யூரிட்டி டெபாசிட் என்னன்னு தெரியுமா? இப்போது நம்மகிட்ட வர்ற கஸ்டமரோட
கொரியர் புக் பண்ண ஐட்டமோ இல்லை அவங்களுடைய திங்ஸோ நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேல்யூ பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதுக்குள்ளே நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ அவங்க இன்கேஸ் அது நம்ம இப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்து நீங்கள் வந்து டிடிசி கொரியர் எடுத்துருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்த பொருளை வந்து நீங்கள் ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்க, அது லாஸ்ட் ஆயிடுச்சு, அதாவது காணாமல் போயிடுச்சு, எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு, இதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் போய் இந்த யார் அனுப்பிச்சாங்களோ அந்த கஸ்டமர் போய் கேஸ் ரைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு நாளைக்கு காம்பன்சேஷன் கொடுக்க இருக்கும். அந்த காம்பன்சேஷன் பாலிசி தான் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒன் டைம் தான், வருஷம் கட்ட தேவை கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எவ்வளோன்னு, ஒவ்வொரு கொரியும் எவ்வளோன்னு சொல்லிட்டேன். இந்த அமௌண்ட் வந்து இதோட கொஞ்சம் ஒரு 10% கூடலாம் குறையலாம், பட் 95% இதான் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் இந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்னபிள் கிடையாது, திரும்ப நமக்கு கிடைக்காது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்ட் 4ல் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, பார்ட் 4ல் வந்து நம்ம வந்து கொரியரில் வந்து என்னென்ன ஐட்டம் அனுப்பலாம், என்னென்ன ஐட்டம் அனுப்பக்கூடாது அதையும் பார்க்கலாம். அப்புறம் வந்து கொரியர் வந்து எப்படி நம்ம ரிசீவ் பண்ணணும், அதாவது கொரியர் நம்ம கஸ்டமர்லேருந்து புக் பண்ணும்போது என்னென்ன நம்ம செக் பண்ணணும். ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். அது நான் வித் லைவ் டெமோவோட காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஹவு டு அப்ரோச் செக்யூரிட்டி டெபாசிட் இது 2 தான் பார்க்க நினச்சோம். ஸோ பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை